எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரில் இன்னைக்கு தேரோட்டம். அம்மா அம்மண்டாயி அவங்க வந்து வீலுக்குள்ளேயே தான் கிடக்கணும். கொஞ்சம் தேர் இழுக்கும் போது கவனிக்காமல் இருந்துட்டாங்கன்னா முடிஞ்சுது. தானே அவங்க அப்பவே சொன்னாங்க தானே ஆம்பளை பசங்க கூட சேர மாட்டான்னு. நான் நம்பவே இல்லை. என்னமா மூஞ்சில பல்ப் எரியுது. இவனும் தடி போட்டுட்டு தான் இருக்காண்டு. 5 மணிக்கு தேர் விளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அடிக்கிறேன் கேமரா சொல்றேன். நானு ஜென்டர் நாளைக்கு சொல்றேன். இந்த மாதிரி யார் யூஸ் பண்ணாங்க ஈவினிங் டைம்ல? நானும் யூஸ் பண்ணிட்டேன். தெரியல நீ கலரா இருக்கா, அவன் கலரா இருக்கா, அதனால தெரியல. தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பாரு. ஆமா, இப்போ போயிட்டு நாங்கள் போய் திருப்பி இழுக்க போறோம். ஆல்ரெடி க்ரௌட் ஆல்ரெடி நிறைய இருக்கு. என்ன இப்போ கூட்டம் கம்மி. இங்கே வரும்போது கூட்டம் தெரியும். இங்கே அதிகமாக இருக்கும். காமெடி 2 தடவை சொல்லிட்டான். நீ கண்டுக்க மாட்டேன். வீடியோ ஆன் பண்ணாமல் இருக்கு. ஆன் பண்ணிட்டல. ஆசையாக கேட்ட வெடி போட்டாங்க. முன்ன வெடி வெடின்னு இருந்திய யாரு கொடுத்துரு வந்து சனியினர் என்ன கண்டிஷன்ல இருக்கானேன்னு தெரியல. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இதெல்லாம் ஏன் எடுக்கணுமோ? பொது சேவை பண்றாங்களா? எடுக்கணும். நம்மளை பார்த்து 4 பேர் பண்ணுவாங்கல்ல. இது யாருக்கு ஜூஸ்? எனக்கு இல்லையா? அப்போ நம்மளுக்கு இல்ல. நானும் சரி மச்சான் டயர்ட் ஆயிட்டான் வாங்கி கொடுப்போம். எது மாட்டுதோ எல்லாம் முதல்ல நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். கொடுங்க 2 மட்டும் கல்யாணம் கொடு. அதான் நம்ம 2 பேர் மட்டும் தூக்கிட்டு வரலான்னு சொன்னேன். பசங்க ஒன்று செஞ்சு போயிருமா? எப்படியும் கொடுக்கலாம். அடுத்து நம்பி வந்தான். அப்படியே தட்டம் விட்டுறேன். தட்டில் வச்சு கொடுக்க போகிறேன். நான் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோ. எப்போ ஒரு ஆப்பிள் இல்லை அடிச்சிட்டா. ரெண்டு பேண்ட் அப்படி மேல அப்படி ஏத்தி விட்டுட்டு நடைய பாத்தீங்களா? அப்படி ராஜ நட. லூஸ்ரா லூஸ் இல்லனே மென்டல் மண்டை. எவ்வளவு பத்திரமா ஓடி போறீங்க சார்? இல்ல இன்னொரு 50 தான் சொன்னேன். அந்த கொண்டு வரோம். 50 அப்புறம் கூடல வரும். பொக்கிட்டு கொடுத்துருக்கோம். நம்ம கொண்டு போனோம்னா முடிச்சிடணும். கொடுத்து விட்டுருக்கோம். இதாக இருக்கும். இப்படி போடலாமா? இப்படி போடலாமா? இப்படி போடலாமா? இப்படி போடலாமா? எடுக்க மறுபடியும் போடுவாங்க. வேறு மணியில் என்ன ஒன்னு நேரம் நாடு திருந்தோம். இப்படி போடவே கூடாது. எப்பவுமே அப்படி போடக்கூடாது. தெரியாத மாதிரி போட்டியா? ரெக்கார்ட் ஆயிடுச்சு.
நானும் தெரியும். நீ என்ன செய்த? இல்ல மாடி போற வரியா மாடி கரியா மாடி வரல. எங்க வியூ பார்க்கணும். இல்ல வீடுல வந்து நீ செத்தலாம். இதுக்காகவே எங்க எடிட்டர்ட்ட போட சொல்லுவேன். ஜெய் ப்ரோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா போட்டு ரிப்பீட் போடுங்க. எங்க வியூ பார்க்கணும். எங்க வியூ பார்க்கணும். நீ ஏன் அங்க மேல போயாச்சு. சாமுன் இருக்கேம்மா அமண்டாயி. அடுத்த வருஷம் கல்யாணம் தான். இல்லச்சி நான் பயந்துட்டேன். எங்க வீட்டில இருந்து இப்படி பார்த்தா இங்க பாருங்க. அவங்க வந்து வீலுக்குள்ளேயே தான் கிடக்கணும். கொஞ்சம் தேர் இழுக்கும் போது கவனிக்காம இருந்துட்டாங்கன்னா முடிஞ்சுது. என்னமா மூஞ்சில பல்ப் எரியுது? இல்லையா அவங்கள பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால காட்டுறோம். அவங்க அப்படியே சொன்னாங்க தானே ஆம்பளை பசங்க கூட சேர மாட்டான்னு. நான் நம்பவே இல்லை. கொடுத்துரு பிள்ளைய கொடுத்துரு. அவன் அப்பனா பாக்குறான். அவன் அப்பா மாதிரியே. விவேக்கு இப்படியே தான் பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும் தான்.